sir. Yes, it's unfortunate. It should not happen. Tamil Nadu It should not, because they are politically motivated. They are doing mischief. Nearly 2,000 crore. I know, but they have to come to the terms of the Indian Constitution. How can they think they are above Constitution? What are the rules, sir? What they have come, sir? They have to accept the national education policy in later spirit. Yes, it's new education policy. All part of countries accepting that. Why they will not accept? Because they have a political motivation. Are they against some Tamil language? NEP is saying the local language will be the primary language of NEP. Are they opposing that? They are confused people. Through their own political interest, they are creating this kind of confusion. But new education policy is saying that we must accept 3 languages. Yes, it is there in Tamil But in Nadu. Tamil Nadu, In Tamil Nadu, for your information, in Tamil Nadu, central school are functioning. Young students of Tamil Nadu are good at 3 language formula. Why they will debar them from the 3 language formula? Country is changing, entire globe is changing. Why they will debar? What is wrong in that? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை விடுவிக்க முடியும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொலைபேசி வாயிலாக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு இணைக்கிறார். சார் வணக்கம். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்கும்போது தமிழ்நாடு ஏன் ஏற்க மறுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களோட பார்வை சார். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆத்திரத்திலும் அகங்காரத்திலும் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியிருக்கிறார் என்பது அவருடைய ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் வெளிப்படுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வாழ்வாதார உரிமையான கூறு 21 கீழ் 21(a) 6 முதல் 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமை என்று சொல்லிவிட்டு அந்த கல்விக்கான அடிப்படை உரிமை ஆன காரணத்தால் நாங்கள் சிறுபான்மையினருக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட நிறுத்திட்டோம். ஏன்னா ஏற்கனவே கல்வியை தான் நாங்க கட்டணம் கொடுக்கிறோமே, அதுக்கப்புறம் சிறுபான்மையினருக்கு ஏன் கல்வி ஊக்கத்தொகை என்று நிறுத்திவிட்டு இன்றைக்கு 1 முதல் 8 வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு உட்பட்ட சமகர சிக்ஷா திட்டத்துல நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது குழந்தைகளை வஞ்சிக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஒரு மொழியை கற்பது என்பது தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி. இதுதான் ஒரு குழந்தைக்கு அறிவியல் பூர்வமான இயல்பான கற்றல் மொழி. இன்னொரு மொழியை குழந்தை கற்கணும்னு சொன்னா அது தேவையின் அடிப்படையிலோ ஆர்வத்தின் அடிப்படையில தான் இருக்க முடியும். எந்த மொழியையும் கட்டாயப்படுத்த முடியாது. இத்துணை மொழிகளை ஒரு குழந்தை படித்துதான் ஆக வேண்டும் என்று இந்திய அரசு சொல்லவே இல்லை. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு செயல்படுவதாக. தமிழ்நாடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி எதிராக செயல்படல. இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்கின்ற போராட்டத்தை தமிழ்நாடு நடத்துகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான் திரு தர்மேந்திர பிரதானுடைய பேட்டி என்பது அமைந்திருக்கிறது. இது நியாயமற்றது என்பதுதான். சார், தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய நிதியை விடுவிக்க சொல்லி பல்வேறு வகையிலையும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த தேசிய கல்விக் கொள்கை, இந்த மும்மொழி கொள்கைக்கு ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த நிதியை தர முடியும் அப்படின்னு ஒரு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறது அப்படின்றது எப்படிப்பட்ட அரசியல் நகர்வுகளை ஏற்படுத்தும் சார்? இங்க முன்மொழி கொள்கைன்னு சொல்றதே ஒரு முகமூடிங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 மொழியை பற்றியே பேசுறன்றதுதான் உண்மை, கல்வியை பற்றி உண்மை. அங்க அவங்க செய்யறதெல்லாம் என்னன்னு கேட்டா, சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை மாற்றக்கூடிய ஒரு செயல் திட்டம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அதனால காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அத்துணை பல்கலைக்கழகத்திலையும் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போன்னு போராடிட்டு இருக்காங்க. இல்ல தமிழ்நாடு மட்டும் போராடல, இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகத்திலையும் இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளர்களை மட்டுமே உருவாக்குமே தவிர கல்வியாளர்களை உருவாக்காது. இப்பொழுதே நீங்க பார்த்தீங்கன்னா உயர் ஆய்வுக்கு தர வேண்டிய நிதி எல்லாம் குறைச்சதால முனைவர் பட்டம் உள்ளிட்ட ஆய்வுகள் முடங்கி போய் கிடக்கிறது. எதிர்காலத்தில் பல்துறை அறிஞர்கள் உருவாக முடியாம போகும் என்பதெல்லாம் இப்ப ஆய்வுகள் வெளிப்படுத்த தொடங்கி இருக்கு. எனவே தேசிய கல்விக் கொள்கை 2020 உயர்கல்வியை, பள்ளி கல்வி தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் கல்வியை சிதைக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு கொள்கை. எனவே அந்த கொள்கை எந்த காரணத்தை கொண்டு ஏற்க முடியாது. ஏற்றுக்கொண்டால் காமராஜர் கையேந்தி திறந்த பள்ளிக்கூடங்களை மூட அனுமதிக்கிறோம்னு அர்த்தம்.
தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய சமூக சீர்திருத்த போராட்டங்களின் விளைவாக உருவாகின உயர்கல்வி நிறுவனங்களை, குறிப்பாக கிராமப்புறங்கள்ல இருக்கிற அனைத்து மக்களும் படிக்கிற அரசு கல்லூரிகளை மூடுவதற்கு நாம் அனுமதிக்க போகிறோம்னு அர்த்தம். எனவே நிச்சயமாக தேசிய கல்விக் கொள்கை 2020 நியாயமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பேன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட எந்த இந்தியனாலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்க இயலாது. இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.